எனக்கு தெரிஞ்சு புருஷன் முன்னாடி நடுவில் நடக்க சண்டே மாதிரி வேறு யாருமே சண்டை போட்டால் நம்ம சேரவே மாட்டோம். ஆக்சுவலாக வேற யாரும் மூஞ்சி கூட முழிக்க மாட்டோம். அவ்வளோ வரும். ஆனால் இங்கே மட்டும்தான் வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் ஓகே பரவாயில்ல, ஒரு சாரி, ஒரு மன்னிப்பு. கரெக்டு தான். இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னதான் சண்டை போட்டாலும் சண்டை போட்ட வேகத்திலேயே சமாதானம் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஈகோவை விட அன்பு தான் ஜெயிக்கும். சில நேரத்தில் சண்டையில கடுமையான வார்த்தை வந்தா கூட அதை உடனே மறந்து அன்னைக்கே அதை சரி பண்றது இந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும்தான் அது முடியும். ஒன்றும் இல்லைங்க, சும்மா சின்னதாக ஒரு சாரி, லைட்டாக ஒரு டச்சு, அவ்வளோதாங்க. எவ்வளோ பெரிய சண்டையாக இருந்தாலும் சட்டுன்னு முடிக்கும் வந்துடும். இதில் ரெண்டு பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஆனால் அப்போ கூட நீ சாப்பிட்டியான்னு அவங்களும் நீங்கள் சாப்பிட்டியான்னு இவரும் கேட்கறதுல தான் உங்களோட அந்த பாண்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப்பில் இதில் ரொம்ப பர்ஃபெக்ட்லாம் பார்க்க முடியாதுங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். சண்டை நடக்கிற காரணத்தை விட அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்க அந்த லவ்வும் அந்த பாண்டிங்கும் இருக்குல்ல, அது ஸ்ட்ராங்காக இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒன்றுமே இல்லைங்க. நான் சொன்னதான் கரெக்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட்ல ஒரு ஆர்டின் போட்டுக்கோங்க. அது எல்லாருமே பார்த்து புரிஞ்சுப்பாங்க.